Welcome students. Today நம்ம என்ன பார்க்க போறோம்னா heat and mass transferல previous year TRB questions வந்து டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ கான்செப்ட்ஸ் குள்ள போகிறதுக்கு முன்னாடி ஒரு டிஸ்க்ளைமர். ஸோ இந்த கொஸ்டின்ஸ் எல்லாமே ப்ரீவியஸ் இயர் பேப்பர்ஸ் வந்து எடுத்தனால ஆன்சர்ஸ் வந்து டிக் பண்ணியிருப்பாங்க. ஸோ இதில் டிக் பண்ணியிருக்க ஆன்சர் தான் கரெக்ட்னு சொல்லிட்டு நீங்கள் ஜஸ்ட்டு வீடியோ லிசன் பண்ணாமல் ஜஸ்ட்டு விஷுவல் மட்டும் பார்த்துட்டு இதுதான் ஆன்சர்னு கன்ஃபார்ம் பண்ணிக்காதீங்க. ஏன்னா சம் ஆன்சர்ஸ் வந்து தப்பாக வந்து டிக் பண்ணியிருப்பாங்க. ஸோ நம்ம நான் என்ன சொல்ல போகிறேனோ அது வந்து கரெக்டு. ஸோ இதில் ஆல்ரெடி டிக் பண்ணியிருந்துச்சுன்னா அது கரெக்டாகவும் இருக்கலாம் தப்பாகவும் இருக்கலாம். ஸோ நீங்கள் டிக் பண்ணியிருக்கிறத வச்சு ஆன்சர் கரெக்ட்னு நினச்சிக்காதீங்க. ஃபஸ்ட்டு கொஸ்டின் வந்து பார்க்கலாம். ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் டேக் பிளேஸ் ஆஸ் பர் ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் டேக் பிளேஸ் வந்து செகண்ட் லா ஆஃப் தெர்மோடைனமிக்ஸ். இது வந்து ரொம்ப ரிக்கரிங் கொஸ்டின், அது டைம் ரிப்பீட் ஆகும். நெக்ஸ்ட் வந்து ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் இன் லிக்விட் அண்ட் கேஸஸ் டேக் பிளேஸ் பை உங்களுக்கு வந்து கண்டக்ஷன் எங்கே ப்ரிடாமினண்ட்டாக இருக்குன்னா சாலிட்ஸ். கன்வெக்ஷன் வந்து உங்களுக்கு லிக்விட்ஸில் ப்ரிடாமினண்ட்டாக இருக்கும். நெக்ஸ்ட் ரேடியேஷன் வந்து அது வந்து டசன்ட் அக்வர் எனி மீடியம். ஸோ இது ஆன்சர் வந்து கன்வெக்ஷன். நெக்ஸ்ட் வந்து இன் ஹீட் எக்ஸ்சேஞ்சஸ் டிகிரி ஆஃப் அப்ரோச் இஸ் டிஃபைன்ட் ஆஸ் தி டிஃபரன்ஸ் பிட்வீன் டெம்பரேச்சர் ஆஃப். டிகிரி ஆஃப் அப்ரோச் வந்து அதுக்கு நிறைய டெஃபினேஷன்ஸ் இருக்குது. ஆனால் மோஸ்ட் காமன் டெஃபினேஷன் வந்து ரெண்டுமே அவுட்லெட்டில் வர டெம்பரேச்சர் தான் எடுத்துப்போம். ஸோ ஹாட் மீடியம் அவுட்லெட் அண்ட் கோல்டு மீடியம் அவுட்லெட். இதுலேயே பார்த்தீங்கன்னா இது டிக்கோ ஆயிருக்கு, இது ரவுண்டாக இருக்குது. ஆன்சர் வந்து டி. ஸோ இந்த மாதிரி டிக் பண்ணியிருக்கிறதெல்லாம் கரெக்டுன்னு நினச்சிக்காதீங்க, அப்புறம் மிஸ்டேக் ஆகிடும். நெக்ஸ்ட் வந்து கான்செப்ட் ஆஃப் ஓவரால் ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் கோஎஃபிஷியன்ட் இஸ் யூஸ்டு இன் கேஸ் ஆஃப் ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் பை. நமக்கு ஓவரால் ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் கோஎஃபிஷியன்ட் யூ வந்து எப்போ யூஸ் பண்ணுவோம்னா கண்டக்ஷன் கன்வெக்ஷன் ரெண்டுமே வந்ததுனால தான் ஓவரால் ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் கோஎஃபிஷியன்ட் யூஸ் பண்ணுவோம். ஆப்ஷன் டி. நெக்ஸ்ட் வந்து பர்ஃபெக்ட் பிளாக் பாடின்னு கேட்குறாங்க. பிளாக் பாடினா நமக்கு தெரியும் அப்சர்வ்ஸ் ஆல் ரேடியேஷன்ஸ் ஃபாலிங் ஆன் இட் அண்ட் ஆல்சோ இதுக்கு எமிசிவிட்டி வந்து ஈக்குவல் டு 1 இருக்கும். நெக்ஸ்ட் வந்து கன்சிடர் தி ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட்ஸ் பர்ட்டனிங் டு லார்ஜ் ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் ரேட் யூசிங் ஃபின்ஸ். ஃபின்ஸ்னா நமக்கு தெரியும், ஃபின்ஸில் ஒன் ஆஃப் தி இம்பார்ட்டன்ட் ஃபார்முலா வந்து எஃபெக்டிவ்னஸ் எப்சிலான் இஸ் ஈக்குவல் டு கே இன்டூ எம் பை ஹெச். நமக்கு வந்து கே வந்து அதிகமாக இருக்கணும், ஹெச் கம்மியாக இருக்கணும்னு தெரியும், ஃபின்ஸ் வந்து ஷார்ட்டாக இருக்கணும்னு தெரியும். ஸோ இதுதான் இதில் இருக்க ஆன்சர்ஸாக இருக்கணும். ஃபஸ்ட்டு பார்க்கலாம். ஃபின்ஸ் ஷுட் பி யூஸ்ட் ஆன் சைட் வேர் தி ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் கோஎஃபிஷியன்ட் இஸ் ஸ்மால். ஹெச் ஸ்மாலாக இருக்கிற இடத்துல தான் யூஸ் பண்ணுவோம், அது முன்னாடியே பார்த்தது தான். நெக்ஸ்ட் வந்து லாங் அண்ட் திக் ஃபின்ஸ், இது வந்து கிடையாது, தின் ஃபின்ஸ் தான் யூஸ் பண்ணுவோம். ஷார்ட் அண்ட் தின் ஃபின்ஸ் ஆர் யூஸ். ஸோ இது கரெக்டு. தெர்மல் கண்டக்டிவிட்டி ஷுட் பி லார்ஜ். ஸோ இது கரெக்டு. ஸோ 1, 3 and 4 ஆப்ஷன் டி தான் ஆன்சர். நெக்ஸ்ட் வந்து those spheres A and B of same material have radius 1 meter and 4 meter. Temperatures வந்து 2000 Kelvin and 1000 Kelvin respectively. Next வந்து energy radiated by sphere is எவ்வளோன்னு கேட்குறாங்க. ஸோ இதுக்கு வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா எனர்ஜி ரேடியேட்டட், ஸோ இது வந்து ரேடியேட்டிவ் ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் தான் உங்களுக்கு கேட்குறாங்க. அது என்ன சிக்மா ஏடி பவர் 4, அதான் உங்களுக்கு ஃபார்முலா. ஸோ உங்களுக்கு வந்து ரெண்டுக்கும் எப்படி இருக்கும்னு கேட்குறாங்க. சிக்மா தனியாக வச்சுக்கலாம், ஏ அண்ட் டி பவர் 4 மட்டும் நம்ம மல்டிப்ளை பண்ணிக்கலாம். இது வந்து ஸ்பியர் சொல்கிறாங்க. ஸ்பியரோட ஏரியா வந்து 4πr². 4 கூட காமனாக விட்டுலாம். இப்போ r² இன்டூ டி பவர் 4. ஸோ இதுக்கு r² டி பவர் 4 போடலாம், இதுக்கு r² டி பவர் 4 போடலாம். ஃபஸ்ட்டுக்கு r² வந்து 1 இன்டூ டி பவர் 4. 2 பவர் 4 வந்து 16. ஸோ ஃபஸ்ட்டுக்கு வந்து 16 வந்து வருது. நெக்ஸ்ட் வந்து இதுக்கு r² போட்டோன்னா இதுக்கு 16, இதுக்கு வந்து டி பவர் 4 போட்டோன்னா இதுக்கு 1 தான் வந்து வரும். ஸோ இங்கேயே 16, இங்கேயே 16. ஸோ எனர்ஜி வந்து இஸ் ஈக்குவல் டு தட் ஆஃப் ஸ்பியர் ஏ. ரெண்டு ஸ்பியருக்கும் சேம் எனர்ஜி தான் வந்து உங்களுக்கு ரேடியேட் ஆகுது. ஏன்னா ரேடியஸ் வந்து அதுக்கேற்ற மாதிரி ரொம்ப கம்மியாக இருக்குது டெம்பரேச்சர் அதிகமாக இருந்துச்சுன்னா. ஸோ ரெண்டுக்கும் நீங்கள் மல்டிப்ளை பண்ணி வேல்யூ பார்த்தீங்கன்னா ரெண்டுக்கு ஈக்குவலாக தான் வருது. ஸோ பி கிடையாது, ஆன்சர் வந்து சி. நெக்ஸ்ட் வந்து metal having a metal plate has a surface area of 2 meter square. பிளேட்டுக்கு வந்து ஏரியா கொடுத்துருக்காங்க, திக்னஸ் கொடுத்துருக்காங்க, தெர்மல் கண்டக்டிவிட்டி கொடுத்துருக்காங்க, தெர்மல் ரெசிஸ்டன்ஸ் வந்து கேட்குறாங்க. தெர்மல் ரெசிஸ்டன்ஸ் RTH ஈக்குவல் டு L/KA, அதுதான் உங்களுக்கு மெட்டல் பிளேட்டுக்கு. ஸோ எல் இருக்குது, கே இருக்குது, ஏரியா இருக்குது. இது வந்து எம்எம்ல இருக்குது, அதை வந்து மீட்டருக்கு மாற்றிக்கோங்க. வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வரது வந்து 2.5 × 10⁻⁻5 கெல்வின் பர் வாட். ஸோ இதுவும் ரொம்ப முக்கியம் யூனிட்டும். ரெசிஸ்டன்ஸ்க்கு வந்து கெல்வின் பர் வாட் தான் இருக்கும். சம்டைம்ஸ் இன்வர்ஸில் கொடுத்துருப்பாங்க வாட் பர் கெல்வின்னு, அது வந்து தப்பு. நெக்ஸ்ட் வந்து if the temperature of a solid sphere changes from 27 to
627 degrees Celsius. Then its emissive power changes from emissive power தெரியும் நமக்கு வந்து ரேடியேஷன்ல வருது. ஸோ அது வந்து T power 4ல தான் ரேஷியோவில் இருக்கும். இது வந்து 900 Kelvin, இது வந்து 300 Kelvin மாத்திரம் தான். ஸோ ரெண்டுக்கு ரேஷியோ கேட்குறாங்க. 9/3 whole power 4 போட்டோன்னா 3 power 4 வருது. 3 3s are 9, 9 9s are 81. ஸோ 89:1 தான் ஆன்சர். நெக்ஸ்ட் வந்து next question பார்த்தோன்னா air can be best heated by heated in the heat exchanger of என்னன்னு கேட்குறாங்க. ஸோ இது என்ன டைப் ஆஃப் ஹீட் எக்ஸ்சேஞ்சர்னா உங்களுக்கு வந்து டபுள் பைப் டைப் வித் பின்ஸ் ஆன் ஏர் சைட். நெக்ஸ்ட் கொஸ்டின் வந்து which of the following would not increase the rate of heat transfer from a heater pipe. ஸோ இது வந்து எதில் வந்து ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் வந்து இன்க்ரீஸ் ஆகாதுன்னு கேட்குறாங்க. ஸோ ஃபஸ்ட்டு பார்க்கலாம். Installation with materials whose thickness is below critical thickness. Critical thicknessங்கிறது நமக்கு கான்செப்ட் தெரியும். Critical thicknessக்கு மேலே நம்ம இன்சுலேஷன் ஆட் பண்ணோம்னா உங்களுக்கு வந்து ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் கம்மியாகும். ஆனால் பிலோ திக்னஸ் வந்து ஆட் பண்ணும்போது உங்களுக்கு வந்து இன்க்ரீஸ் தான் ஆகும். ஸோ இது வந்து கரெக்டான ஆன்சரு. இது வந்து கிடையாது. நெக்ஸ்ட் வந்து ப்ளோயிங் ஏர் ஓவர் இட். ஸோ உங்களுக்கு ஹெச் இன்க்ரீஸ் ஆனாலும் ஏர் வந்து ப்ளோ பண்ணிங்கன்னா அது வந்து ஃபோர்ஸ்டு கன்வெக்ஷன் ஆயிரும். அதுலேயும் ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் இன்க்ரீஸ் தான் ஆகும். நெக்ஸ்ட் வந்து ஃபின்ஸ் ஆட் பண்ணாலும் ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் இன்க்ரீஸ் தான் ஆகும். ஸோ அப்போ லாஸ்ட் ஆப்ஷன் தான் டென்சிட்டி இன்க்ரீஸ். ஸோ ஹீட்டர் பைப் வித் அனதர் whose thermal conductivity is smaller in number and 2 inches in thick. ஸோ வந்து ஸ்மாலர் தெர்மல் கண்டக்டிவிட்டி நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா என்ன ஆகும்? ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் வந்து ரெடியூஸ் ஆகும். ஸோ should not increase the rate of heat transfer. தெர்மல் கண்டக்டிவிட்டி கம்மியாக இருந்தால் தான் உங்களுக்கு இன்க்ரீஸ் ஆகும். ஸோ ஆப்ஷன் டி. ஸோ வந்து ட்ராப் ஐஸ் கண்டென்சேஷன் யூஸ்லி அக்கர்ஸ் ஆன் ட்ராப் ஐஸ் தெரியும். ஆயிலி சர்ஃபேஸ்க்கு தான் உங்களுக்கு வந்து ட்ராப்ஸ் வந்து ஃபார்ம் ஆகும். ஸோ இது வந்து ஆயில் சர்ஃபேஸ். நெக்ஸ்ட் வந்து அப் டு கிரிட்டிக்கல் ரேடியஸ் ஆஃப் இன்சுலேஷன். இது பார்த்தது தான். அப் டு வந்து உங்களுக்கு இன்சுலேஷன் ஆட் பண்ணால் ஹீட் லாஸ் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ ஏ. நெக்ஸ்ட் வந்து ரெஃப்ரிஜிரேட்டர் வித் இட்ஸ் டோர் ஓப்பன் இஸ் லெஃப்ட் ரன்னிங் இன் ஏ க்ளோஸ்ட் ரூம். தி ஃபேன் இஸ் ஆல்சோ ஆன். ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் ஃப்ரம் தி ரூம் இஸ் நெக்லிஜிபிள். ரூம் டெம்பரேச்சர் வில் பி. இப்போ வந்து ரெஃப்ரிஜிரேட்டருக்கு ரூம் வந்து க்ளோஸ்டாக இருக்குது. இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா ஃப்ரிட்ஜோட டோரை வந்து ஓப்பனில் வச்சுக்கிறாங்க. இப்போ வந்து ரூமில் வந்து ரூம் டெம்பரேச்சர் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ வந்து ரெஃப்ரிஜிரேட்டர் எப்படி ஒர்க் ஆகும்? அவுட் சைடு டெம்பரேச்சரோட இன்சைடு வந்து கூலாக இருக்கதா அது வந்து மெயின்டைன் பண்ணிக்கும். இப்போ நீங்கள் ஓப்பனில் வச்சுருந்தீங்கன்னா அதோட கண்ட்ரோல் வால்யூம் வந்து இருக்குல்ல, அந்த கண்ட்ரோல் வால்யூமில் வந்து உங்களுக்கு வந்து டெம்பரேச்சர் வந்து அந்த டெம்பரேச்சரில் மெயின்டைன் பண்ணுறதுக்காக இன்னும் வந்து அது வந்து எக்ஸ்டர்னல் எஃபர்ட் வந்து போடும். அப்போ அந்த காயில்ஸ் எல்லாம் அவுட்டரில் இருக்க காயில்ஸ் எல்லாம் இன்னும் சூடாகும். ஸோ ஃப்ரிட்ஜோட அந்த பர்டிகுலர் போர்ஷனில் உங்களுக்கு கூல் டெம்பரேச்சர் மெயின்டைன் பண்ணுறதுக்காக அது வந்து இன்னும் ஹீட் வந்து ப்ரொடியூஸ் பண்ணிகிட்டு இருக்கும். ஸோ அந்த ஹீட் லாஸ் ஃப்ரம் தி காயில்ஸ். ஸோ அந்த ஹீட்டெல்லாம் வந்து உங்களுக்கு ரூமில் ஆட் ஆகிட்டே இருக்கும். ஸோ அது வந்து தி ஹீட்ஸ் ஆஃப் இன்க்ரீஸிங் ரூம் டெம்பரேச்சர். நெக்ஸ்ட் வந்து ரேஷியோ பிட்வீன் இனர்ஷியா ஃபோர்ஸ் டு எலாஸ்டிக் ஃபோர்ஸ் கேட்குறாங்க. இது வந்து மேக் நம்பர். ரெனால்ட்ஸ் நம்பர் வந்து இனர்ஷியா ஃபோர்ஸ் டு விஸ்கஸ் ஃபோர்ஸு. ஆய்லர் நம்பர் வந்து இனர்ஷியா ஃபோர்ஸ் டு ப்ரெஷர் ஃபோர்ஸு. ரூட் நம்பர் வந்து இனர்ஷியா டு கிராவிட்டி ஃபோர்ஸ். ஸோ இதோட ஆன்சர் வந்து மேக் நம்பர். நெக்ஸ்ட் வந்து டபுள் பைப் ஹீட் எக்ஸ்சேஞ்சர் வந்து கொடுத்துருக்காங்க. ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் ஆஃப் இன்னர் டியூப் டயா கொடுத்துருக்காங்க. அந்த அவுட்டர் டயா வந்து கொடுத்துருக்காங்க. வந்து தெர்மல் ரெசிஸ்டன்ஸும் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து என்ன கேட்குறாங்கன்னா ஓவரால் ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் கோஎஃபிஷியன்ட் ஃபார் இன்னர் அண்ட் அவுட்டர் சர்ஃபேஸ் ஏரியா. ஸோ இன்னர் சர்ஃபேஸ் ஏரியா அவுட்டர் சர்ஃபேஸ் ஏரியா ரெண்டு கேட்குறாங்க. ஸோ நமக்கு தெர்மல் ரெசிஸ்டன்ஸ்னால் என்னன்னு தெரியும். RTH = 1/UA. இது வந்து ஓவரால் ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் கோஎஃபிஷியன்ட் கொடுத்துட்டாங்கன்னா 1/UA. இப்போ நம்ம கேட்கறது வந்து ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் கோஎஃபிஷியன்ட் தான் கேட்குறாங்க. அப்போ UA = 1/RTH × ஏரியா. ஸோ இங்கே ஏரியா பார்த்தீங்கன்னா சர்ஃபேஸ் ஏரியா தான் எடுத்துக்கணும். ஏன்னா அவுட்டர் சர்ஃபேஸ் ஏரியாவில் தான் உங்களுக்கு எவ்வளோ ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் நடக்குதுன்னு கேட்குறாங்க. இப்போ ஏரியா வந்து πdl. உங்களுக்கு இன்னர் சர்ஃபேஸ்க்கு வந்து இன்னர் சர்ஃபேஸ் ஏரியாவோட டயா எடுத்துக்கணும். அவுட்டருக்கு வந்து அவுட்டர் டயா எடுத்துக்கணும். அப்போ 1/RTH × ஏரியா. RTH வந்து ரெண்டுக்கும் காமனாக தான் இருக்குது. ஸோ RTH × πdl. ஸோ எல்ல வந்து என்னென்னு பார்க்கலாம். பர் யூனிட் லென்த்துன்னு கொடுத்துருக்காங்க. அதனால் எல்லை வந்து நம்ம 1 கன்சிடர் பண்ணிக்கலாம்.
இப்படி கன்சிடர் பண்ணிட்டு நீங்கள் சப்ஸ்டியூட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு கிடைக்கிற ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி. ஸோ 399 and 315 watt per meter square Kelvin or Celsius. Next one, in parallel flow heat exchanger, NTU is calculated to be 2.5. From the lowest possible effectiveness for this heat exchanger கேட்குறாங்க. நமக்கு தெரியும் NTUவும் effectivenessவும் ரிலேட் பண்ணுற ஃபார்முலா வந்து effectiveness epsilon equal to 1 minus e power minus NTU into 1 plus c whole divided by 1 plus c. ஸோ இதுதான் வந்து உங்களுக்கு NTU and effectiveness ஃபார்முலா. ஸோ இந்த ஃபார்முலாவில் நம்ம வந்து மினிமம் லோயஸ்ட் பாசிபிள் எஃபெக்டிவ்னஸ்னு சொல்கிறாங்க. எஃபெக்டிவ்னஸ் எப்போ லோயஸ்ட் பாசிபிளாக இருக்குன்னா இந்த ஹோல் டேர்ம் மேலே இருக்க ஹோல் டேர்ம் டிவைடட் பை 1 plus சின்னு போட்டிருக்கோம். அப்போது அந்த சி வந்து எய்தர் 0வாக இருக்கலாம் இல்லைனா 1ஆக இருக்கலாம். 0வாக இருந்துச்சுன்னா என்ன ஆகும், ஹோல் டிவைடட் பை 1 ஆகிடும். ஸோ மேலே இருக்க வேல்யூ அதிகமாக இருக்கும். இதே 1ஆக இருந்துச்சுன்னா 0வாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு கீழே இருக்க வேல்யூ டினாமினேட்டர் 1 ஆகிடுது, மேலே வந்து பெரிய வேல்யூவாக கிடைக்குது. இதே சி வந்து 1ஆக இருந்துச்சுன்னா 1 plus c is 2, இந்த டினாமினேட்டர் வந்து 2ஆக இருக்குது, அப்போ 1/2 is 0.5. ஸோ அந்த வேல்யூ வந்து உங்களுக்கு கம்மியாக கிடைக்குது. அப்போ சி வந்து 1ஆக இருக்கும்போது தான் உங்களுக்கு வந்து லோயஸ்ட் எஃபெக்டிவ்னஸ் வந்து கிடைக்கும். அப்போ வந்து பேரலல் ஃப்ளோ ஃபார்முலா தெரியும், 1 minus e power minus NTU into 1 plus c. இப்போ வந்து 2ன்னு போட்டோன்னா 1 minus e power minus 2 NTU whole divided by 2. NTUக்கு வேல்யூ இருக்குது. ஸோ இதை நம்ம சப்ஸ்டியூட் பண்ணோன்னா என்ன ஆன்சர் கிடைக்குதுன்னா 50% வந்து கிடைக்குது எஃபெக்டிவ்னஸ். நெக்ஸ்ட் வந்து கன்சிடர் த சர்ஃபேஸ் அட் 0 degree Celsius தட் மே பி அசீவ்ட் டு பை பிளாக் பாடி. ஸோ பிளாக் பாடின்னு சொல்லிட்டாங்க. இதுக்கு என்ன கேட்குறாங்கன்னு பார்க்கலாம். இஃப் 300 watt per meter square of radiation is incident on the surface, the radiosity of the black surface is வந்து இது வந்து இன்சிடென்ட் ரேடியேஷன், அதாவது இர்ரேடியேஷன் வந்து கொடுத்துருக்காங்க. G equal to 300 watt per meter square. பிளாக் பாடின்னு சொல்லிட்டாங்க. ரேடியோசிட்டி வந்து கேட்குறாங்க. நமக்கு தெரியும் ரேடியோசிட்டி ஃபார்முலா J equal to emisive power plus irradiation into 1 minus epsilon. இந்த epsilon effectiveness emissivity of black body வந்து 1. ஸோ emissivity 1ன்னு போட்டுட்டோன்னா J equal to emisive power plus 1 minus 1னா 0 ஆகிடும். அப்போது 0 into G அது மொத்தம் 0. அப்போ வந்து ரேடியோசிட்டி ஈக்குவல் டு எமிசிவ் பவர்னு கிடைச்சிடும். எமிசிவ் பவர் ஆஃப் பிளாக் பாடி என்னது, சிக்மா ஏ டி பவர் 4 per watt per meter ஸ்கொயர் கொடுத்துருக்காங்க. அப்போ சிக்மா டி பவர் 4. சர்ஃபேஸ் வந்து 0 degree Celsius சொல்லியிருக்காங்க. அப்போ 273 Kelvin போட்டுக்கோங்க. அப்போ டி பவர் 4 273 பவர் 4 என்ன வேல்யூ வருதுன்னா 273 பவர் 4 இன்ட்டு சிக்மா வந்து 5.67 இன்ட்டு 10 power minus 8 போட்டு சப்ஸ்டியூட் பண்ணோன்னா என்ன வேல்யூ கிடைக்குதுன்னா option D 315 watt per meter square. Next one, the heat is lost steadily through a 0.5 centimeter thick and 2 plus 3 meter window glass whose thermal conductivity K கொடுத்துருக்காங்க. inner and outer surface temperature வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்து heat loss by conduction எவ்வளோ கேட்குறாங்க. heat loss தெரியும், Q equal to KA del T by L. K வந்து கொடுத்துருக்காங்க, K என்ன 0.7, ஏரியா வந்து 2 into 3, delta T temperature difference வந்து 12 minus 9 is 3 by thickness is 0.5 cm, 0.5 into 10 power minus 2 போட்டுக்கலாம். ஸோ இப்படி போட்டால் நமக்கு என்ன வேல்யூ கிடைக்குதுன்னா ஆப்ஷன் டி 2520 வாட் கிடைக்குது. நெக்ஸ்ட் வந்து ஹீட் இஸ் ஜென்ரேட்டட் யூனிஃபார்ம்லி இன் 4 cm diameter and 16 cm long solid bar. ஸோ K கொடுத்துருக்காங்க. டெம்பரேச்சர் அட் தி சென்டர் அண்ட் தி சர்ஃபேஸ் ஆஃப் பார் ஆர் மெஷர்ட் டு பி கொடுத்துருக்காங்க. ரெண்டு சர்ஃபேஸ் டெம்பரேச்சரும் சென்டர் டெம்பரேச்சரும் உங்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. என்ன கேட்குறாங்கன்னா ரேட் ஆஃப் ஹீட் ஜென்ரேஷன் வித்தின் தி பார் இதை உங்களுக்கு வந்து கேட்குறாங்க. ஸோ இந்த பாருக்கு வந்து ஹீட் ஜென்ரேஷன் என்ன ஃபார்முலா அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா ஹீட் ஜென்ரேஷன் நம்ம ஜென்ரல் ஃபார்முலா ஒன்று இருக்குது நமக்கு தெரியும். டெல் ஸ்கொயர் டி ப்ளஸ் q டாட் பை கே ஈக்குவல் டு 1 பை ஆல்ஃபா டோ டி பை டோ டி. அது வந்து உங்களுக்கு ஜென்ரலைஸ்டு ஹீட் கண்டக்ஷன் ஈக்குவேஷனுக்கு வர ஃபார்முலா. ஸோ அந்த ஃபார்முலாவில் நீங்கள் ஆல்ஃபா வந்து ஆல்ஃபா வந்து நமக்கு இல்லை. ஸோ இது வந்து ஸ்டெடி ஸ்டேட்டுங்கிறனால டோ டி பை டோ டியும் வந்து உங்களுக்கு இல்லை. நம்ம இது எப்படி சால்வ் பண்ணலான்னு பார்த்தோம்னா இந்த ரேட் ஆஃப் ஹீட் ஜென்ரேஷன் வந்து கேட்டிருக்காங்க. இது வந்து q ஈக்குவல் டு Q
இன்டூ கியூங்கிறது ரேட் ஆஃப் ஹீட் ஜென்ரேஷன் நமக்கு தெரியும். வாட் பர் மீட்டர் கியூப்னா அதுக்கு யூனிட் இருக்கும். ஸோ நமக்கு வந்து யூனிட் வந்து வாட்டில் கிடைக்கணும். அப்போ ஹீட் ஜென்ரேஷன் இன்டூ வால்யூம் ஈக்குவல் டு ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் இன்டூ அதோட இது வால்யூம் வந்து நம்ம சொல்லிக்கலாம். ஹோல் வால்யூம் வந்து பை டி ஸ்கொயர் எல். ஸோ நம்ம ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் ரேட்டோட யூனிட் வந்து வாட் பர் மீட்டர் ஸ்கொயர், அதனால அங்கே வந்து ஏரியா வந்து வரும். ஸோ இதில் பார்த்தோம்னா KA del T by L into area equal to Q into, அதாவது ஹீட் ஜென்ரேஷன் வந்து இங்கே சொல்கிறாங்க, Q into வால்யூம் வந்து இங்கே பை dl. ரெண்டையும் கேன்சல் பண்ணி எல்லா வேல்யூவும் டைரெக்டாக இருக்குது. எல்லாத்தையும் டைரக்ட் கேன்சலேஷன் பண்ணி நம்ம ஆன்சர் பார்த்தோம்னா ஆப்ஷன் டி 3.96 into 10 power 6 வாட் கிடைக்குது. நெக்ஸ்ட் வந்து 3 cm long 2 mm cross 2 mm rectangular cross section aluminum fin is attached to a surface. ஃபின்னுக்கு வந்து எஃபிஷியன்சி கொடுத்துருக்காங்க, எஃபெக்டிவ்னஸ் வந்து கேட்குறாங்க. எஃபிஷியன்சி வச்சு எஃபெக்டிவ்னஸ் எப்படி கால்குலேட் பண்ணோன்னா, எஃபெக்டிவ்னஸ் எப்சிலான் ஈக்குவல் டு எஃபிஷியன்சி இன்டூ மேலே ஒரு வேல்யூ கீழே ஒரு வேல்யூ வரும். மேலே என்ன வேல்யூ வரும்னா டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா, கீழே வந்து கிராஸ் செக்ஷனல் ஏரியா. ஸோ டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா ஃபின் வந்து பார்த்தோம்னா, ஃபின்னுக்கு வந்து நம்ம பார்த்தோம்னா இது வந்து ரெக்டாங்குலர் ஃபின். அப்போ மொத்தம் 4 சர்ஃபேஸ் இருக்குது ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்கு. ஸோ ரெக்டாங்குலர்னு பார்த்தாலும் சைடு வந்து 2 mm தான். ஸோ ஏரியா வந்து 2x2 ஒரு ஃபேஸோட ஏரியா. இதே 4 ஃபேஸுன்னு பண்ணால் 2x2x2. இதுதான் வந்து உங்களுக்கு மேலே வர ஏரியா. கீழே வர ஏரியா வந்து அது வந்து உங்களுக்கு சர்ஃபேஸ் ஏரியாவாக வரும். ஸோ சர்ஃபேஸ் கீழே வர கிராஸ் செக்ஷனல் ஏரியா வந்து ரெக்டாங்குலர் கிராஸ் செக்ஷனால A ஸ்கொயர். இதுவும் 2x2. எக்ஸ்கியூஸ் மீ, ஒரு கொஸ்டின் ஒன்று டைம் படிச்சுக்கலாம், கொஞ்சம் குழப்பமாக இருக்குது. ஸோ 93 கொஸ்டின் பார்த்தோன்னா லென்த்து வந்து பின்னோட லென்த் வந்து 3 cm கொடுத்துருக்காங்க. ஸோ எஃபிஷியன்சி கொடுத்துருக்காங்க, எஃபெக்டிவ்னஸ் கொடுத்துருக்காங்க. நான் என்ன சொன்னேன்னா எஃபெக்டிவ்னஸ் எப்சிலான் ஈக்குவல் டு எஃபிஷியன்சி இன்டூ மேலே டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா பை கீழே வந்து கிராஸ் செக்ஷனல் ஏரியா சொன்னேன். எஃபிஷியன்சி வந்து கொடுத்துருக்காங்க 0.65 இன்டூ மேலே வந்து டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியான்னு பார்த்தோன்னா மொத்தம் 4 சர்ஃபேஸ் இருக்குது. ஸோ 4 போட்டுக்கலாம். இன்டூ ஒரு சர்ஃபேஸ்க்கு எவ்வளோ ஏரியான்னு பார்த்தோம்னா லென்த், அதோ ஒரு ஃபின் இருக்குன்னா, இப்படி ஒரு ஃபின் இருக்குன்னா அதுக்கு லென்த் இருக்குது, அதோட பிரெத் ஒன்று இருக்குது. ஸோ பிரெத் வந்து 2 mm, லென்த் வந்து 3 cm. ஸோ 3x2 வந்து உங்களுக்கு ஒரு ஃபேஸோட ஏரியா வந்து கிடைக்குது. ஸோ 4 ஃபேஸ்க்குன்னு பார்த்தோன்னா 3 × 2 × 4. இங்கே வந்து டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா. கீழே வந்து உங்களுக்கு கிராஸ் செக்ஷனல் ஏரியா போடணும். கிராஸ் செக்ஷனல் ஏரியா வந்து 2x2. இப்படி நம்ம வேல்யூ போட்டோம்னா இதுக்கு கிடைக்கிற எஃபெக்டிவ்னஸ் வந்து எவ்வளோன்னா 93க்கு வந்து ஆப்ஷன் டி 39% வந்து உங்களுக்கு கிடைக்குது. நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். turbulent flow, one can estimate the Nusselt number using the analogy between heat and momentum transfer. This analogy relates to the Nusselt number to the coefficient of friction. So coefficient of friction வச்சு எவ்வளோன்னு கேட்குறாங்க. Nusselt நம்பர் தெரியும், அதுக்கெல்லாம் பார்த்தோம்னா என்ன வேல்யூ கிடைக்குன்னா இதோட ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ. ஏன்னா இது வந்து ஃபர்ஸ்ட் வந்து டர்புலன்ட் ஃப்ளோனாவே தெரியும். RE பவர் 0.8 × PR பவர் 1/3. ஸோ PR பவர் 1/3 வரது மட்டும்தான் உங்களுக்கு ஆன்சரு, மற்றதெல்லாம் ஒமிட் ஆகிடணும். அப்படி பார்த்தா இந்த ஆன்சர் ஒமிட்டட், RE பவர் 1/2 ஒமிட்டட். ஸோ மீதி இருக்கிறது இந்த 2 ஆன்சர் தான். நெக்ஸ்ட் வந்து கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஃப்ரிக்ஷன் பார்த்தோன்னா இதுக்கு வர ஆன்சர் வந்து 0.5 × CF. ஸோ ஆப்ஷன் ஏ. நெக்ஸ்ட் வந்து எஃபிஷியன்சி ஆஃப் a pin with insulated tip. Insulated tipனா tan H ml/ml. ஸோ இதான் வந்து உங்களுக்கு ஆன்சரு எஃபிஷியன்சி. இதே வந்து உங்களுக்கு வந்து இன்சுலேட்டட் டிப் இல்லாமல் இன்ஃபினிட்லி லாங் ஃபின். ஸோ இன்ஃபைனைட் லென்த்னு இருந்துச்சுன்னா 1/ml. நெக்ஸ்ட் கொஸ்டின் வந்து 2 long parallel plates of same emissivity வந்து கொடுத்துருக்காங்க, are maintained at different temperatures and have radiation heat exchange between them. நெக்ஸ்ட் வந்து
radius and shield of emissivity 0.25 placed in the middle will reduce the radiation heat exchanger to எவ்வளோன்னு கேட்குறாங்க. நமக்கு radiation heat exchanger வந்து தெரியும் 2 is equal to sigma a t power 4 into equivalent emissivity போடுவோம். இது வந்து 2 long parallel plates கொடுத்துருக்காங்க. அதுக்கு equivalent emissivity வந்து epsilon equivalent equal to 1 whole divided by 1 minus 1 by epsilon 1 plus 1 by epsilon 2 minus 1. ஸோ இதுக்கு போட்டு ஒரு ஈக்குவலண்ட் எமிசிவிட்டி கண்டுபிடிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து உங்களுக்கு வந்து இடையில வந்து ரேடியேஷன் ஷீல்டு ஏதாவது வச்சாங்கன்னா அதுக்கு ஈக்குவலண்ட் எமிசிவிட்டி ஃபார்முலா என்னன்னா 1 by ஈக்குவலண்ட் எமிசிவிட்டி epsilon equivalent equal to 1 whole divided by 1 by epsilon 1 plus 1 by epsilon 2 plus 2 by epsilon shield, அதாவது ரேடியேஷன் ஷீல்டோட எமிசிவிட்டி 2 by epsilon of radiation shield minus 2. ஸோ இந்த வேல்யூ நம்ம போட்டோம்னா again சொல்கிறேன், நோட் பண்ணிக்கோங்க. 1 whole divided by 1 by epsilon 1 plus 1 by epsilon 2 plus 1 by epsilon shield 2 by epsilon shield minus 2. ஸோ இந்த வேல்யூ போட்டோம்னா இதுக்குரிய ஈக்குவலண்ட் எமிசிவிட்டி கிடைச்சிரும். ரெண்டையும் டிவைட் பண்ணோன்னா என்ன ஆன்சர் கிடைக்கும்னா 104 வந்து 3/10. ஸோ 3/10 தான் ஆன்சர். நெக்ஸ்ட் வந்து ஏர் at 20 degrees Celsius blows over a hot plate. ஏரியா கொடுத்துருக்காங்க, டெம்பரேச்சர் கொடுத்துருக்காங்க. மேட் ஆஃப் கார்பன், டெம்பரேச்சர் மெயின்டைன்ட் அட் 220 degrees Celsius. சர்ஃபேஸ் டெம்பரேச்சர் அண்ட் ஏர் டெம்பரேச்சர் கொடுத்துருக்காங்க. கன்வெக்டிவ் ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் கோஎஃபிஷியன்ட் கொடுத்துருக்காங்க. ஹீட் லாஸ் கேட்குறாங்க HA∆T. ஸோ போட்டோன்னா என்ன ஆன்சர் வருதுன்னா 105க்கு 1500 வாட் கிடைக்குது. நெக்ஸ்ட் வந்து சென்சிபிள் ஹீட் ஃபேக்டர் கேட்குறாங்க. இது வந்து சென்சிபிள் ஹீட் பை டோட்டல் ஹீட், இதான் நமக்கு தெரியும். ஸோ சென்சிபிள் ஹீட் எதுன்னு பார்க்கலாம். ஸோ மேலே சென்சிபிள் ஹீட் இருக்கிறது 2 ஆப்ஷனு. டோட்டல் ஹீட்னா சென்சிபிள் ஹீட் ப்ளஸ் லேட்டன்ட் ஹீட். ஸோ சி தான் ஆன்சரு. நமக்கு தெரியும் சென்சிபிள் ஹீட்னா என்னென்னா டெம்பரேச்சர் சேஞ்ச் மட்டும் நடந்துச்சுன்னா அது சென்சிபிள் ஹீட்டு. லேட்டன்ட் ஹீட்னா உங்களுக்கு வந்து ஃபேஸ் சேஞ்ச் நடக்கும்போது அதுக்கு எவ்வளோ ஹீட் வந்து ரெக்வயர்ட் ஆகுதோ அது வந்து உங்களுக்கு லேட்டன்ட் ஹீட். ஸோ ஆப்ஷன் சி. நெக்ஸ்ட் வந்து 17th கொஸ்டின் பார்க்கலாம். Air at 20 degrees Celsius blows over a flat of 50 cm plus 75 cm சொல்லியிருக்காங்க. மெயின்டைன்ட் டெம்பரேச்சர் சொல்லியிருக்காங்க. கன்வெக்சி ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் கோஎஃபிஷியன்ட் சொல்லியிருக்காங்க. ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் ரேட் வந்து கேட்குறாங்க. ஸோ தெரியும் HA∆T. ஹெச் வந்து கொடுத்துருக்காங்க, ஏரியா இருக்குது, ∆T டெம்பரேச்சர் டிஃபரன்ஸ் போட்டுக்கலாம். ஸோ என்ன ஆன்சர் வருதுன்னா 17க்கு வந்து ஆன்சர் சி 2.156 kW. நெக்ஸ்ட் வந்து மெட்டல் ராட் ஆஃப் 2 cm diameter has conductivity K கொடுத்துருக்காங்க, which is to be insulated with an insulating material of conductivity 0.1 watt per meter Kelvin கொடுத்துருக்காங்க. இது என்ன கேட்குறாங்கன்னா கிரிட்டிக்கல் திக்னஸ் கேட்குறாங்க. கிரிட்டிக்கல் திக்னஸாக மெட்டல் ராட்னு சொன்னாங்கன்னா இது வந்து சிலிண்டர். ஸோ சிலிண்டரோட கிரிட்டிக்கல் ரேடியஸ் வந்து K/H. கேங்கிறது இன்சுலேட்டிங் மெட்டீரியலோட K, இன்சுலேட்டிங் மெட்டீரியல் K வந்து 0.1, H வந்து 5. ஸோ 0.1/5 போட்டோம்னா 0.02 மீட்டர்னு ஆன்சர் கிடைக்கும். அதாவது 2 cm is your critical radius. கேட்கறது கிரிட்டிக்கல் திக்னஸ். ராடோட டயா வந்து 2 cm. அப்போ அதோட ரேடியஸ் வந்து 1 cm இருக்கும். 1 cm வெளியே இப்போது திக்னஸ் கிரிட்டிக்கல் திக்னஸ் தான் ஆட் ஆகிருக்கும். ஆட் ஆகி அவுட்டர் ரேடியஸ் கிடைக்கும். இப்போ நம்ம கிரிட்டிக்கல் ரேடியஸ் வந்து 2 cm ஆல்ரெடி தெரியும். இதோட ரேடியஸ் 1 cm தான். கிரிட்டிக்கல் திக்னஸோட வேல்யூ எவ்வளோன்னா is the outer radius, other critical radius minus radius of metal rod. So critical radius is 2, radius of metal rod is 1. So minus பண்ணோம்னா 1 cm. Next வந்து 0.5 meter thick. Okay. 0.5 meter thick plate. Valve has its two surfaces kept at plane சொல்றாங்க, thickness சொல்றாங்க. ரெண்டு சர்ஃபேஸ்க்கு டெம்பரேச்சர் சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து thermal conductivity of valve varies with linearly temperature சொல்லியிருக்காங்க. வேல்யூ வந்து 300 to 200 சொல்லியிருக்காங்க. கேவோட வேல்யூ வந்து 25 to 15 வேரி ஆகுதுன்னு சொல்லியிருக்காங்க. என்ன கேட்குறாங்கன்னா ஸ்டெடி ஹீட் ஃப்ளக்ஸ் த்ரூ தி வால் கேட்குறாங்க. இதுக்கு ஹீட் ஃப்ளக்ஸ் ஃபார்முலா தெரியும். ஸ்மால் q is equal to k into dt by dx. இதான் வந்து உங்களுக்கு ஹீட் ஃப்ளக்ஸோட ஃபார்முலா. ஸோ இது வந்து வேரியிங் இருக்குது. ஒரு வேல்யூ நம்ம வேரி ஆச்சுனாவே நம்ம வந்து நான் இன்டெக்ரல் போயிடுவோம். ஸோ கேவும் வேரி ஆகுது, டெம்பரேச்சரும் வேரி ஆகுது. ஸோ நம்ம இன்டெக்ரல் வந்து போயிடும். ஸோ k into dt by dx. dx வந்து 0.5 ஆகுது, பிரச்சனை இல்லை. ஆனால் dt வேரி ஆகுது, கேவும் வேரி ஆகுது. இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா கேக்கு வந்து ஒரு ஃபார்முலா கண்டுபிடிக்கலாம். இப்போ வந்து
வேல்யூ வந்து 300 to 200 வந்து டெம்பரேச்சர் டிஃபரன்ஸ் இருக்கு. அதுக்கு வந்து கரஸ்பாண்டிங் கே வந்து 25 to 15 இருக்கு. இப்போ இடையில நம்ம டீன்னு ஒன்று எடுத்துட்டோம்னா அதுக்கு வேற தெர்மல் கண்டக்டிவிட்டி வந்து கேன்னு எடுத்துக்கலாம். ஸோ டெம்பரேச்சர் டீக்கு கரஸ்பாண்டிங் கண்டக்டிவிட்டி கே. ஸோ இதை வச்சு நம்ம ஒரு ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ணலாம். இது வந்து லீனியராக இருக்குது, டெம்பரேச்சரும் உங்களுக்கு கேவும் லீனியர் லைனாக இருக்குது. ஸோ இதுக்கு நம்ம எப்படி கண்டுபிடிக்கலாம்னா 300 மைனஸ் டி பை 300 மைனஸ் 20 ரெண்டுக்கும் டிஃப்ரென்ஸ் கண்டுபிடிச்சிக்கலாம். ஸோ ஈக்குவல் டு 25 மைனஸ் கே பை 25 மைனஸ் 15. அதாவது இதோட டோட்டல் டிஃப்ரென்ஸ் வந்து கீழே ரெண்டுக்கும் வந்துடும். அந்த சென்டரில் எடுக்கிற அந்த டி அண்ட் கே அது வந்து உங்களுக்கு மேலே வந்துடும். ஸோ 300 மைனஸ் டி பை 300 மைனஸ் 200 ஈக்குவல் டு 25 மைனஸ் கே பை 25 மைனஸ் 50. இப்படி போட்டோம்னா நம்ம கேக்கு வந்து ஒரு ஃபார்முலா வந்து கிடைக்குமா? ஸோ அந்த ஃபார்முலாவை எடுத்து நம்ம இந்த கியூவோட ஃபார்முலாவில் போட்டுக்கலாம். கியூ இஸ் ஈக்குவல் டு கே இன்டூ டிடி பை டிஎக்ஸ். ஸோ அந்த கேங்கிற ஃபார்முலா வந்து இப்போ நம்ம எப்படி இருக்குன்னா இட்ஸ் ஏ ஃபங்க்ஷன் ஆஃப் டெம்பரேச்சரில் இருக்கும். ஸோ ஃபங்க்ஷன் ஆஃப் டெம்பரேச்சர் இன்டூ டிடி ஹோல் டிவைடட் பை டிஎக்ஸ். டிஎக்ஸ் வந்து 0.5 தெரியும், அது சப்ஸ்டிட் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து ஃபங்க்ஷன் ஆஃப் டெம்பரேச்சர். இது வந்து டைமை பொறுத்து இன்டகிரேட் பண்ணோம். டைம் வந்து 200 to 300. ஸோ இந்த வேல்யூ நம்ம போட்டு பார்த்தோம்னா ஆன்சர் என்ன கிடைக்குதுன்னா 20க்கு வந்து ஆப்ஷன் சி 4 kW per meter square. ஸ்டெடி ஃப்ளோ அக்கோர்ஸ் வென் ஸ்டெடி ஃப்ளோ வந்து எப்போ வரும் நமக்கு தெரியும். இது வந்து டைமை பொறுத்து எங்கேயுமே ப்ராப்பர்ட்டி சேஞ்ச் ஆகாமல் இருந்தால் தான் உங்களுக்கு வந்து ஸ்டெடி ஃப்ளோ. இப்போ கண்டிஷன்ஸ் டு நாட் சேஞ்ச் வித் டைம் அட் எனி பாயிண்ட். ஸோ ஆப்ஷன் டி வந்து ஃப்ளூயிட் மெக்கானிக்ஸும் வரும், ஹெச்எம்டி கொஸ்டினாகவும் இருக்கலாம். நெக்ஸ்ட் வந்து ரேஷியோ ஆஃப் எனர்ஜி ட்ரான்ஸ்ஃபர் பை கன்வெக்ஷன் டு தட் பை கண்டக்ஷன் இஸ் கால்ட். ஸோ இது வந்து நமக்கு தெரிஞ்ச கொஸ்டின் தான். நஸ்ஸெல்ட் நம்பர் இஸ் தி heat transferred by convection with respect to heat transferred by conduction. So Q convection by Q conduction அது வந்து நஸ்ஸெல்ட் நம்பர் HL by K ன்னு சொல்லுவாங்க. Next வந்து heat transfer takes place according to the Reeves second law. Next வந்து with increase in temperature thermal conductivity of air. ஏர்னு பார்த்துட்டோம்னா டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் பண்ணால் கேவும் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ ஆப்ஷன் ஏ. ஸோ வந்து பேசிக் லா ஆஃப் ஹீட் கண்டக்ஷன் வந்து கண்டக்ஷன் சொல்லிட்டாங்க, அது வந்து ஃபோரியர் லா. நெக்ஸ்ட் வந்து ஆட்டோமொபைல் ரேடியேட்டர் இஸ் ஹீட் எக்ஸ்சேஞ்சர் ஆஃப் கிராஸ் ஃப்ளோ டைப். இது ஞாபகம் வச்சுக்கோங்க, இது வந்து ரிப்பீட்டிவாக கேட்பாங்க. நெக்ஸ்ட் வந்து கிரே பாடி இஸ் ஒன் ஹூஸ் அப்சர்வ்டிவிட்டிஸ். இந்த அப்சர்வ்டிவிட்டி எப்படி இருக்குன்னா நமக்கு தெரியும் அப்சர்வ்டிவிட்டி அண்ட் எமிசிவிட்டியாக டேரக்ட்லி ப்ரொபோர்ஷன். ஸோ அதை இன்க்ரீஸ் ஆச்சுன்னா இது இன்க்ரீஸ் ஆகும். ஸோ அப்சர்வ்டிவிட்டி டசன்ட் வேரி வித் டெம்பரேச்சர் அண்ட் தி வேவ்லென்த் ஆஃப் இன்சிடென்ட் ரேடியேஷன். கிரே பாடிக்கு எமிசிவிட்டி அண்ட் அப்சர்வ்டிவிட்டி டசன்ட் வேரி வித் டெம்பரேச்சர், அது எல்லாமே கான்ஸ்டன்ட் வேல்யூஸ். Next வந்து heat pipe is widely used nowadays because it acts as a superconductor. இதுவும் கேட்குற கொஸ்டின் தான். நெக்ஸ்ட் 40% of incident energy on a surface of a thermally transparent body is reflected back. ஸோ இதில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா ரிஃப்ளெக்டட் பேக். ஸோ இது வந்து ரிஃப்ளெக்டிவிட்டி ரோ வந்து 0.4ன்னு தெரியுது. நெக்ஸ்ட் வந்து டிரான்ஸ்மிசிவிட்டி டவு கொண்டு 0.1ன்னு தெரியுது. எமிசிவிட்டி எப்சிலான் வந்து கேட்குறாங்க. நமக்கு தெரியும் ரிஃப்ளெக்டிவிட்டி, அப்சர்வ்டிவிட்டி, அதில் டிரான்ஸ்மிசிவிட்டி ஆல்ஃபா ரோ டவ் 3 ஆட் பண்ணோம்னா 1ன்னு தெரியுது. நமக்கு தெர்மல் ஈக்குலிபிரியம் இந்த மாதிரி தெர்மலின்னு ஏதாவது கண்டிஷன் கொடுத்துருந்தாங்கன்னா நமக்கு தெரியும் எமிசிவிட்டி அண்ட் அப்சர்வ்டிவிட்டி ஆர் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல். ஸோ இந்த ரெண்டு வேல்யூ 0.4 0.15 இந்த ஒன்றில் மைனஸ் பண்ணணும்னா கிடைக்கிறதா வந்து உங்களுக்கு எமிசிவிட்டி. ஸோ 88 வந்து ஆப்ஷன் ஏ. ஸோ ஆன்சர் வந்து 0.45. நெக்ஸ்ட் வந்து தெர்மல் ஈக்குலிபிரியம் இப்போ தான் பேசணும். எமிசிவிட்டி அண்ட் அப்சர்வ்டிவிட்டி ஆர் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல், அப்போ ஈக்குவல் டு எமிசிவிட்டி. நெக்ஸ்ட் வந்து the counter flow heat exchanger, the product of specific heat and mass flow rate is same for both hot and cold fluids. The NTU is equal to 0.5. The effectiveness of heat exchanger is counter flow na நமக்கு தெரியும் என்ன effectiveness formula வந்து NTU by 1 plus NTU. so value வந்து 0.5 by 1.5, 5 by 15, 1 by 3. answer வந்து 0.33. option C. next question வந்து
heat transfer equation dou t by dou x square, dou t by dou y square, dou t by dou z square. இது என்னன்னு கேக்குறாங்க. இது நமக்கு தெரிஞ்சதா லாப்லாஸ் ஈக்குவேஷன். நெக்ஸ்ட் வந்து pipes laminar flow occurs when the Reynolds number is இது வந்து கிரிட்டிக்கல் ரெனால்ட்ஸ் நம்பர் வந்து கேக்குறாங்க. ஸோ இது வந்து உங்களுக்கு பைப்ல ஃப்ளோ வந்துச்சுன்னா இது வந்து கிரிட்டிக்கல் ரெனால்ட்ஸ் நம்பர் வந்து 2300. ஸோ இது வந்து லெஸ் தேன் 2000 இருந்துச்சுன்னா உங்களுக்கு வந்து லேமினார் ஃப்ளோ. 2300 சொல்லியிருந்தாங்கன்னா நீங்கள் அதே ஆன்சர் எடுத்துக்கலாம். லெஸ் தேன் 2300 வந்து லேமினார் ஃப்ளோ. ஸோ இது வந்து உங்களுக்கு டிரான்சிஷன் கிரேட்டர் தேன் வந்து டர்புலண்டாக இருக்கும். நெக்ஸ்ட் வந்து வேவ்லென்த் வேல்யூ. ஸோ இதுலேயே பார்த்தீங்கன்னா ரெனால்ட்ஸ் நம்பர் வந்து பைப்ஸ்க்கு கொடுத்துருக்காங்க. இதே பிளேட்டாக இருந்துச்சுன்னா ஒரு வேல்யூ வரும். ஸோ அது வந்து நம்ம பார்க்கலாம். ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுங்க, பார்த்து சொல்கிறேன். ஸோ பிளேட்டாக இருந்துச்சுன்னா ஃப்ளோ ஓவர் பிளேட் அதுக்கு வந்து கிரிட்டிக்கல் ரெனால்ட்ஸ் நம்பர் வேணும்னா 5 × 10⁵. நெக்ஸ்ட் கொஸ்டின் வந்து பார்த்தோம்னா the wavelength value for max emulsive power is given by. நமக்கு வந்து ரேடியேஷன் வந்து பேசுறாங்க. அதுல வந்து வேவ்லென்த் எங்க வரும்னா வெயின்ஸ் டிஸ்பிளேஸ்மென்ட்னால தான் வரும். lambda t max equal to constant. ஸோ இது பார்த்தோம்னா வெயின்ஸ் டிஸ்பிளேஸ்மென்ட் தான். ஆப்ஷன் சி. நெக்ஸ்ட் கொஸ்டின் வந்து தெர்மல் டிஃப்யூசிவிட்டி தெரியும், ஆல்ஃபா கே பை ரோ சி. இது வந்து மெட்டீரியல் ப்ராப்பர்ட்டி. ஸோ இட் இஸ் எ பிசிக்கல் ப்ராப்பர்ட்டி ஆஃப் தி மெட்டீரியல். நெக்ஸ்ட் வந்து 80 முன்னாடி வந்து 83 பார்த்துருக்கோம். அடுத்தது 87 பார்க்குறோம். ஸோ கொஸ்டின் வந்து என்ன இருக்குன்னா ஹீட் ஃப்ளோ ஈக்குவேஷன் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து எல் பை கே அதாவது எக்ஸ் பை கே வந்து கொடுத்துருக்காங்க. இது என்னன்னு கேட்குறாங்க. இது வந்து தெரியும், தெர்மல் ரெசிஸ்டன்ஸ் இது. நெக்ஸ்ட் வந்து கவுண்டர் ஃப்ளோ ஹீட் எக்ஸ்சேஞ்சர். இதில் எப்படி இருக்குன்னா இன்லெட் ஹாட் ஃப்ளூயிட் இன்லெட்டில் பார்த்தோம்னா அந்த போர்ஷனில் வந்து கோல்ட் ஃப்ளூயிட் இன்லெட்டும் கோல்ட் ஃப்ளூயிடோட டெம்பரேச்சரும் ஹாட்டாக தான் இருக்கும். ஸோ போத் fluids at inlet are in their hottest state. Next one, depending on, so 88 is B answer. Next one, 89. Depending on the radiating properties, a body is transparent when its absorptivity and the reflectivity, transmissivity have the values எவ்வளோன்னு கேட்குறாங்க. ஸோ பாடி வந்து என்னன்னு சொல்கிறாங்க ஃபஸ்ட்டு. பேஸ் டிபெண்டிங் ஆன் ரேடியேட்டிங் ப்ராப்பர்ட்டிஸ் எ பாடி இஸ் டிரான்ஸ்பரண்ட். ஸோ டிரான்ஸ்பரண்ட்னு சொல்கிறாங்க. ஸோ டிரான்ஸ்மிசிவிட்டி தான் இது குறிக்குது. ஸோ ஃபுல்லாக டிரான்ஸ்பரண்ட்னா வர ரேடியேஷனை ஃபுல்லாக டிரான்ஸ்மிட் பண்ணி பாடி அந்த சைடு அனுப்பிச்சி விட்ரும். ஸோ அது டிரான்ஸ்மிசிவிட்டி டவ் ஈக்குவல் டு 1. மற்ற ரெண்டும் உங்களுக்கு 0. ஸோ டவ் ஈக்குவல் டு 1, ரோ ரிஃப்ளெக்டிவிட்டி 0, ஆல்ஃபா அப்சர்டிவிட்டியும் உங்களுக்கு 0. The absorptivity of a body will be equal to its emissivity. முன்னாடியே பார்த்ததா thermal equilibrium இருந்தா வருது. ஆப்ஷன் சி. நெக்ஸ்ட் வந்து 85 heat transfer take place per second law. இது முன்னாடியே பார்த்ததா. நெக்ஸ்ட் வந்து rate of energy emission per unit area through unit solid angle along a normal to the surface. இது வந்து ஆன்சர் என்னன்னா intensity of radiation, அதாவது radiation intensity சொல்லுவாங்க. இந்த ஆப்ஷன்ல வந்து அது எதுவுமே கொடுக்கல. ஸோ ஆப்ஷன் இஎஸ்சி புக்கில் வந்து இது வந்து ஆப்ஷன் 5வது ஆப்ஷன்னா இது கொடுத்துருப்பாங்க, இன்டென்சிட்டி ஆஃப் ரேடியேஷன். ஸோ இங்கே 4 ஆப்ஷன் எடுத்து போடும்போது அது மிஸ் ஆகிடுச்சு. ஸோ இதில் ஆப்ஷன் கிடையாது. கரெக்ட் ஆப்ஷன் வந்து இன்டென்சிட்டி ஆஃப் ரேடியேஷன். நெக்ஸ்ட் வந்து 27 பார்க்கலாம். 27க்கு வந்து கிரிட்டிக்கல் ரேடியஸ் ஆஃப் இன்சுலேஷன் வந்து கேட்குறாங்க போல். ஸோ ஃபார் asbestos சரௌண்டிங் ஏ பைப்புன்னு சொல்லிட்டாங்க. அப்போ சிலிண்டர் K/H. ஸோ கே வேல்யூ இருக்குது, ஹெச் வேல்யூ இருக்குது. சப்ஸ்டியூட் பண்ணோன்னா K/H 0.06. 27 நெக்ஸ்ட் வந்து இது ஒரு ஃபேமஸ் கொஸ்டின் தான். 2 இன்சைடிங் மெட்டீரியல்ஸ் ஆஃப் தெர்மல் கண்டக்டிவிட்டி K and 2K கொடுத்துருக்காங்க. லேக்கிங் ஏ பைப் 1 பண்ணுறாங்க. நெக்ஸ்ட் வந்து கேரிங் ஏ ஹாட் ஃப்ளூயிட். தி ரேடியல் திக்னஸ் ஆஃப் ஈச் மெட்டீரியல் இஸ் சேம். திக்னஸ் வந்து சேம்னு சொல்லிட்டாங்க. ஸோ இது வந்து ரவுண்டிங். இப்போ வந்து இது எப்படி வவுண்ட் பண்ணால் உங்களுக்கு வந்து
ஹீட் லாஸ் வந்து ரெடியூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத கொஸ்டின். இப்போ வந்து நமக்கு தெரியும் மினிமல் தெர்மல் கண்டக்டிவிட்டி வந்து இன்சைடில் கவுண்ட் பண்ணோம்னா ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் வந்து கம்மியாகும், அதாவது ஹீட் லாஸ் வந்து கம்மியாகும். ஸோ ஸ்மால் கே வேல்யூ வந்து இன்சைடில் இருக்கணும், அப்போ தான் வந்து ஹீட் லாஸ் ரெடியூஸ் ஆகும். மெட்டீரியல் வித் லோயர் தெர்மல் கண்டக்டிவிட்டி should be used for the inner layer, the one with higher thermal conductivity for the outer layer. So option C. Next வந்து for a given heat flow and for same thickness the temperature drop across the material will be maximum for. So நமக்கு தெரியும் Q is equal to Ka delta by dx. So temperature drop கேட்குறாங்க, temperature drop is K is inversely proportional to dt by dx, அது நமக்கு தெரியும். ஸோ டெம்பரேச்சர் ட்ராப் வந்து எப்போ மேக்ஸிமமாக இருக்கும், ஸோ டிடி பை டிஎக்ஸ் வந்து உங்களுக்கு மேக்ஸிமமாக இருந்துச்சுன்னா கே வந்து உங்களுக்கு மினிமமாக இருக்கும், ஏன்னா அது ஆப்போசிட்லி அது வந்து டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல். கே இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு 1 பை டிடி பை டிஎக்ஸ், அதாவது 1 பைன்னு சொல்லணும்னா அது இன்வெர்ஸ்லி ஆகிடும். ஸோ டெம்பரேச்சர் ட்ராப் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா உங்களுக்கு கே வந்து குறைஞ்சிடும். கம்பேரிட்டிவாக பார்க்கும்போது கே எது ரொம்ப கம்மின்னு பார்த்தோன்னா கிளாஸ் வுட். நெக்ஸ்ட் வந்து 30 ரேடியேட்டிவ் ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் a gray surface is 1. Gray surface நமக்கு தெரியும் emissivity வந்து constant value, it is independent of wavelength. So emissivity is independent of wavelength, இது answer. Next வந்து which of the following has a least value of thermal conductivity? Add the least value K. So C answer. Reynolds number வந்து inertia force by viscous force முன்னாடியே பார்த்தா. For pipelines carrying steam the widely used insulating material is, முன்னாடியே பார்த்தா கே வந்து எதுக்கு மினிமம்னு பார்த்துருப்போம், கிளாஸ் ஃபுல்லு. ஸோ கிளாஸ் ஃபுல் வந்து நமக்கு தேவை. ஸோ கிளாஸ் ஃபுல் இருக்கிறது வந்து ஆப்ஷன் டி. நெக்ஸ்ட் வந்து 94 கொஸ்டின் என்னன்னா correlates the relative thickness of hydrodynamic and thermal boundary layer thickness. நமக்கு தெரியும் thermal boundary layer thickness, thermal boundary layer thickness delta T equal to velocity boundary layer thickness by PR power 1/3. So Prandtl number, Prandtl number இந்த ரேஷியோ வந்து சொல்றாங்க. So next question பார்க்கலாம். PR power 1/3 Prandtl number தான். Next question வந்து fouling factor. fouling factorனா நமக்கு தெரியும் ஸ்கேல்ஸ் ஃபார்ம் ஆகிறது, அதை பற்றி நம்ம பேசுறது தான் fouling factor. ஸோ அது எதுனா இது வந்து ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் என்ன பண்ணும், fouling factor இது வந்து ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் வந்து ரெடியூஸ் தான் பண்ணும். ஸோ இட்ஸ் டிக்ரீசஸ். 95 வந்து ஆப்ஷன் டி. ஆப்ஷன் பி டிக்ரீசஸ். நெக்ஸ்ட் கொஸ்டின் டைம் கான்ஸ்டன்ட் தெர்மோகப்பிள் தெரியும், டைம் டேக்கன் டு அப்டைன் 63.2% ஆஃப் இனிஷியல் டெம்பரேச்சர் டிஃபரன்ஸ், அதான் ஆன்சரு. ஸோ இது நியர்லி பக்கத்தில் இருக்கு 68. ஸோ ஆப்ஷன் டி. நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தோம்னா 98 heat transfer takes place according to second law of thermodynamics, option C. Next on the 99 baffles are provided in heat exchanger to increase heat transfer. Baffles வந்து உங்களுக்கு flow directing device or flow obstructing device னு சொல்லுவாங்க. இதுல heat transferம் உங்களுக்கு increase ஆகும், flowவும் உங்களுக்கு direct ஆகும். ஸோ இதெல்லாம் இம்பார்ட்டன்ட் விஷயம். வந்து emissivity and absorptivity of a body are equal, இது தெரிஞ்சது தான் thermal equilibrium. Next வந்து which of the following, 71st question, which of the following non-dimensional number is used for transition from laminar flow to turbulent flow in free convection. So natural convectionல இந்த type of flow எப்படி டிடெக்ட் பண்றாங்கன்னா Rayleigh number யூஸ் பண்ணுவாங்க. இதே உங்களுக்கு forced convectionனா Reynolds number. ஸோ இதில் வந்து ஆப்ஷன் டி. 72 கொஸ்டின் பார்த்தோம்னா a steam pipe is covered with 2 layers of insulating materials with better insulating material forming the outer part. ஸோ பெட்டர் இன்சுலேட்டிங் மெட்டீரியல்னா அது கே எப்படி இருக்கும், கே வந்து கம்மியாக இருக்கும், அது வந்து அவுட்டர் பார்ட்டில் ஒன்று பண்ணியிருக்காங்க. இப்போ வந்து லேயர் வந்து இன்டர்சேஞ்ச் பண்ணாங்கன்னா கே கம்மியாக இருக்க வேல்யூ வந்து இன்சைடு வந்துடுது, அதிகமாக இருக்க வேல்யூ வந்து வெளியே போயிடுது. இப்போ கே கம்மியாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு என்னென்ன இருக்கும், ஹீட் கண்டக்டடும் கம்மியாக இருக்கும், Q இஸ் ப்ரொபோர்ஷனல் டு கே. இப்போ கே கம்மியாச்சுன்னா Q கம்மியாகும். ஸோ இது வந்து டிக்ரீஸ். இது வந்து எமிசிவிட்டி ஆஃப் ஐஸ். ஐஸ் வந்து ஒரு பிளாக் பாடிக்கு ஈக்குவல்னு சொல்லுவாங்க. ஸோ அது வந்து இஸ் க்ளோஸ் டு வந்து 1.
So 73 option D Delhi. Next on the pick the wrong statement from the following with regard to heat exchanges. Heat exchanges வந்து எப்படி இருக்கணும் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா ஆன்சர் வந்து ஆப்ஷன் டி என்னன்னு பார்க்கலாம். achieve high heat transfer effectiveness to it should be sent at lower velocities சொல்றாங்க. heat transfer effectiveness வந்து நமக்கு தெரியும் q actual by q max. so actual heat transfer rate by maximum heat transfer rate. actual heat transfer rate வந்து உங்களுக்கு அதிகமாகணும்னா என்ன பண்ணணும், h அதிகமானுச்சுனா தான் heat transfer rate அதிகமாகும். இப்போ லோ வெலாசிட்டியில் போனீங்கன்னா என்ன ஆகும், h கம்மியாகும். ஸோ ஃப்ளூயிட்ஸ் அதிகமாக ஹை வெலாசிட்டியில் போனால் தான் உங்களுக்கு வந்து ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் வந்து அதிகமாகும், எஃபெக்டிவ்னஸும் அதிகமாகும். ஸோ இது வந்து தப்பாக கொடுத்துருக்காங்க ஆப்ஷன் டி. நெக்ஸ்ட் வந்து இன்டகிரேட்டிங் ஃபேக்டர் ஆஃப் ரிவர்சிபிள் ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் வந்து 1/T. நெக்ஸ்ட் வந்து ஹீட் லாஸ் ஃப்ரம் 100 mm டயாமீட்டர் ஸ்டீம் பைப் சொல்லியிருக்காங்க. இது வந்து முக்கியமான விஷயம். இதில் வந்து பைப்பை வந்து ஹரிஜாண்டலாக பிளேஸ் பண்ணுறாங்கன்னு போட்டிருக்காங்க. இதுக்கு ஒரு ரீசன் இருக்குது, என்னன்னு சொல்கிறேன். இஸ் இன் ஆம்பியன்ட் அட் 30 டிகிரி செல்சியஸ் சொல்லியிருக்காங்க. நசல் நம்பர் கொடுத்துருக்காங்க, கே கொடுத்துருக்காங்க, ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் கோஎஃபிஷியன்ட் ஹெச் கேட்டிருக்காங்க. நசல் நம்பர்னா தெரியும், ஹெச் இன்டூ எல்சி பை கே. எல்சினா கேரக்டரிஸ்டிக் லென்த். இப்போ வந்து பைப்பை வந்து ஹரிஜாண்டலாக பிளேஸ் பண்ணாங்கன்னா அதோட கேரக்டரிஸ்டிக் லென்த் வந்து டயாமீட்டர். இதே வெர்டிகலாக பிளேஸ் பண்ணாங்கன்னா அதோட கேரக்டரிஸ்டிக் லென்த் வந்து ஈக்குவல் டு லென்த்து தான். ஸோ இதில் வந்து பார்த்தோம்னா ஹரிஜாண்டலாக பிளேஸ் பண்ணியிருக்காங்க, அப்போ எல்சி வந்து டி. ஸோ HL by K equal to NU சப்ஸ்டியூட் பண்ணோன்னா H வேல்யூ வந்து கிடைச்சிடும். ஸோ 76 வந்து ஆப்ஷன் ஏ 1.5 வாட் பர் மீட்டர் ஸ்கொயர் இருக்குது. நெக்ஸ்ட் வந்து 77 வந்து sheet of brass steel each of thickness 10 mm are placed in contact. ரெண்டு டிசிமிலர் மெட்டல்ஸ் வந்து placed in contact சொல்கிறாங்க. outer surface of brass and steel கொடுத்துருக்காங்க. thermal conductivity brass steel ratio கொடுத்துருக்காங்க. what will be the temperature at the common interface. இது வந்து உங்களுக்கு வந்து ஸ்டெடி ஸ்டேட்னு அசியூம் பண்ணிக்கணும். வந்து ஒரு டைம் டிபெண்டன்ட் கொடுக்கலன்னா ஆப்ஷனில் இது வந்து கொஸ்டினில் கொடுக்கலன்னா அது வந்து ஸ்டெடி ஸ்டேட். இப்போ Q வந்து ஈக்குவல், Qனா என்ன, வாட், அதாவது ஜூல் பர் செகண்ட்ஸ். டைமை பொறுத்து ட்ரான்ஸ்ஃபர் வந்து ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் வந்து மாறாது, ஜூல் வந்து அப்படியே தான் இருக்கும். ஸோ ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் அட் பிட்வீன் பிராஸ் அண்டு பிட்வீன் ஸ்டீல் பிளேட் ரெண்டுக்கும் நம்ம பார்த்துக்கோம். கிராஸோட அவுட்டர் சர்ஃபேஸ் டெம்பரேச்சர் பார்த்தோன்னா 100 டிகிரி செல்சியஸ். இடையில வரது அந்த இன்டர்ஃபேஸ் வந்து டீன்னு வச்சுக்கலாம். ஸ்டீலோட அவுட்டர் வந்து இடையில வருது டி, அவுட்டரில் வருது 0. ஸோ இன்பிட்வீன் டெம்பரேச்சர் வந்து டீன்னு வச்சுக்கலாம். இப்போ Q is equal to KA dt by dx. dx வந்து ரெண்டும் சேம் திக்னஸ் தான், இதெல்லாம் ஏரியா வந்து சேம் தான். அப்போ K இன்டூ டிடி, ஸோ அது மட்டும் வச்சுக்கலாம். K இன்டூ டெம்பரேச்சர் டிஃபரன்ஸ் வந்து 2 இன்டூ 100 மைனஸ் டி equal to 1 into T minus 0. ஸோ இது போட்டோன்னா ஆன்சர் என்ன கிடைக்குதுன்னா டெம்பரேச்சர் இன்டர்ஃபேஸ் டெம்பரேச்சர் வந்து 66.7 டிகிரி செல்சியஸ். 77க்கு ஆன்சர் வந்து ஏ. நெக்ஸ்ட் வந்து ஃபார் எவாப்ரேட்டர்ஸ் அண்ட் கண்டென்சர்ஸ் ஃபார் தி கிவன் கண்டிஷன் LMTD ஆஃப் பேரலல் ஃப்ளோ இஸ் தட் ஆஃப் கவுண்டர் ஃப்ளோ கொடுத்துருக்காங்க. எவாப்ரேட்டர் கண்டென்சர் LMTD கம்பேரிசனோ இல்லை எஃபெக்டிவ்னஸோ இது கேட்டாலும் ஃபஸ்ட்டு நம்ம அது என்ன டிவைஸ்ன்னு ஃபஸ்ட்டு பார்க்கணும். எவாப்ரேட்டர் கண்டென்சர் வந்து ஒரு ஃபேஸ் சேஞ்ச் டிவைஸ். ஃபேஸ் சேஞ்ச் டிவைஸ்க்கு வந்து LMTD வந்து கம்பேரிசனே கிடையாது. அது எந்த ஃப்ளோவாக வேணாலும் இருக்கலாம், பேரலல் ஃப்ளோ, கவுண்டர் ஃப்ளோ, இல்லை கிராஸ் ஃப்ளோ, எது வேணாலும் இருக்கலாம். ரெண்டுக்கும் சேமாக தான், எல்லாத்துக்குமே உங்களுக்கு LMTD டெம்பரேச்சர் டிஃபரன்ஸ் வந்து சேமாக தான் இருக்கும். இஸ் ஈக்குவல் ஃபார் ஹீட் ஃபார் ஃபேஸ் சேஞ்ச் டிவைஸ். நெக்ஸ்ட் வந்து 104 in a counter flow heat exchanger hot fluid is cooled from temperature difference கொடுத்துருக்காங்க. hot fluid அந்த cold fluid வந்து கொடுத்துருக்காங்க temperature difference. LMTD வந்து கேட்குறாங்க. counter flow சொல்லிட்டதுனால either θ1 or θ2 ரெண்டுமே உங்களுக்கு வந்து LMTD தான். θ1 பார்த்தோன்னா temperature inlet temperature of hot fluid minus outer temperature of cold fluid பார்த்தோன்னா 110 minus 60 வந்து 50 டிகிரி செல்சியஸ், ஆப்ஷன் சி. நெக்ஸ்ட் வந்து அவுட்டர் சர்ஃபேஸ் ஆஃப் அ லாங் சிலிண்டர் இஸ் மெயின்டைன் அட் கான்ஸ்டன்ட் டெம்பரேச்சர் சொல்லியிருக்காங்க. சிலிண்டர் சொல்லிட்டாங்க. நெக்ஸ்ட் வந்து சிலிண்டர் டசன்ட் ஹாவ் எனி ஹீட் சோர்ஸ், த டெம்பரேச்சர் இன் தி சிலிண்டர் வில் பி. நமக்கு தெரியும்
thermal resistance for a cylinder வந்து RTH equal to ln R1 by R2 by 2 pi LK. இதான் வந்து உங்களுக்கு thermal resistance. அதே உங்களுக்கு வந்து heat transfer போட்டோம்னா Q is equal to del T by ln R1 by R2 மேல வந்து into 2 pi LK. So இது வந்து logarithmic-ஆ vary ஆகுது. Very logarithmic with radius. Option D. Next வந்து spherical ball கொடுத்துருக்காங்க. Of outer diameter வந்து கொடுத்துருக்காங்க. Initially 1000 Kelvin கொடுத்துருக்காங்க. So it is slowly cooled in a surrounding of 300 Kelvin கொடுத்துருக்காங்க. Next வந்து heat transfer coefficient between the steel ball and the surrounding is 5 watt per meter square Kelvin கொடுத்துருக்காங்க. H கொடுத்துருக்காங்க. Thermal conductivity K கொடுத்துருக்காங்க. Temperature difference கேட்குறாங்க. ஸோ இது வந்து ஸ்பியர்னு ஆயிடுச்சு. ஸ்பியர்னு ஆயிடுச்சுன்னா ஜஸ்ட் KA del T அது போட்டால் அது ஒர்க் அவுட் ஆகுமா அப்படின்னு கேட்டோம்னா அது வந்து கிடையாது. KA del T by length அதாவது திக்னஸ் KA dt by dx வந்து உங்களுக்கு இங்கே ஒர்க் அவுட் ஆகாது. அது ஏன்னு நம்ம சொல்லியாச்சு. ஸோ இதுக்கு என்ன ஃபார்முலா இருக்கும்னா இது சொல்கிறேன், வெயிட் பண்ணுங்க. ஓகே. ஸோ இதில் வந்து உங்களுக்கு எப்படி இருக்குன்னா ஸோ நமக்கு காமனாக ஃபஸ்ட்டு ஒரு ஜென்ரல் ஃபார்முலா வந்து தெரியும் கண்டக்ஷனுக்கு. del square T plus Q dot by K equal to 1 by alpha dou T by dou T. அதை யூஸ் பண்ண முடியுமான்னு பார்த்தா முடியாது. ஸோ இதில் என்ன பண்ணலான்னா ஸோ இந்த கொஸ்டினை நம்ம கவனிக்க வேண்டியது என்னென்னா டெம்பரேச்சர் டிஃபரன்ஸ் வேல்யூ வந்து எதுவும் கேட்கல. அது எப்படி இருக்கும், லார்ஜா ஸ்மாலா அந்த மாதிரி தான் வந்து கேட்டிருக்கோம். அது இன்னொரு விஷயம் என்னென்னா ரெசிஸ்டன்ஸ் வந்து கம்பேர் பண்ணுறாங்க. கண்டக்ஷன் ரெசிஸ்டன்ஸ், கன்வெக்டிவ் ரெசிஸ்டன்ஸ். ரெசிஸ்டன்ஸ் கம்பேர் பண்ணோம்னாவே நம்ம பயாட் நம்பர் போயிடணும். இஸ் ஈக்குவல் டு கண்டக்டிவ் ரெசிஸ்டன்ஸ் பை கண்டக்டிவ் ரெசிஸ்டன்ஸ். பயாட் நம்பர் இஸ் ஈக்குவல் டு HL by K. ரெசிஸ்டன்ஸில் போட்டோம்னா L by KA டிவைடட் பை 1 by HA. ஸோ L by K மேலே பார்த்தோம்னா L by KA வந்து K வந்து அதிகமாக இருக்குது ஹெச்சை கம்பேர் பண்ணும்போது. இப்போ L by K இஸ் K அதிகமாக இருந்துச்சுன்னா ரெசிஸ்டன்ஸ் வந்து என்ன கம்மியாகிடும். ஸோ மேலே இருக்க ரெசிஸ்டன்ஸ் கம்மியாக இருக்குது, கீழே இருக்க ரெசிஸ்டன்ஸ் அதிகமாக இருக்குது. அப்போ என்ன, மேலே இருக்கிற ரெசிஸ்டன்ஸ் ரொம்ப கம்மியாக இருக்குது. வேல்யூ போட்டோன்னா வேல்யூ வந்து HL by Kன்னு போட்டோன்னா 0.0005 அந்த மாதிரி கிட்டத்தட்ட வருது. ஸோ வெரி லெஸ் தேன் 1. ஸோ இதுலேருந்து நம்ம என்ன புரிஞ்சுக்கலாம்னா டெம்பரேச்சர் டிஃப்ரென்ஸும் ரொம்ப கம்மியாக இருக்கும். ஏன்னா தெர்மல் கண்டக்டிவ் ரெசிஸ்டன்ஸ் RTH ஈக்குவல் டு del T by Q தான் ஃபார்முலா. ஸோ ரெசிஸ்டன்ஸ் கம்மியாக இருந்துச்சுன்னா அதாவது கண்டக்டிவ் ரெசிஸ்டன்ஸ் கம்மியாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு டெம்பரேச்சர் ட்ராப்பும் கம்மியாக தான் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் ரெசிஸ்டன்ஸ் கண்டக்ஷன் ரெசிஸ்டன்ஸ் இஸ் லெஸ் தேன் கன்வெக்டிவ் ரெசிஸ்டன்ஸ். ஸோ ஆப்ஷன் டி த ஆன்சர். நெக்ஸ்ட் ஃபைனல் கொஸ்டின் பார்த்தோன்னா கண்டக்ஷன் த்ரூ ஹாலோ ரேடியல் 1 dimensional ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் சொல்லிட்டாங்க. ஹாலோன்னு சொல்லிட்டாங்க, இப்போ 2 ரேடியஸ் வரணும். 1Dன்னு சொல்லிட்டாங்க, ரேடியல் சொல்லியிருக்காங்க. அப்போ வேறு ஆப்ஷன் இல்லை, நமக்கு சிலிண்டர் தான் போகணும். ஸ்பியரெல்லாம் போச்சுன்னா அது 1D வந்துடுறது. ஸோ இது பார்த்தோன்னா Q ஈக்குவல் டு இதுக்கு தெரியும் நம்ம Q ஃபார்முலா வந்து del T by RTH. RTH வந்து ln R1 by R2 by 2 pi LK. ஸோ RTH வந்து கீழே இருக்கு ln R1 by R2 by 2 pi L into K. மேலே வந்து del T டெம்பரேச்சர் டிஃபரன்ஸ். ஸோ ஆன்சர் வந்து A 135 A. வித் திஸ் நம்ம வந்து ஹீட் அண்ட் மாஸ் ட்ரான்ஸ்ஃபரில் ப்ரீவியஸ் இயர் டிஆர்பி கொஸ்டின்ஸ் வந்து டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். நம்ம இது வந்து ப்ராப்ளம்ஸ் வந்து டேரெக்டாக சால்வ் பண்ணி எழுதி வந்து டிஸ்கஸ் பண்ணல. டைம் வந்து கம்மியாக இருக்கனால வந்து ஃபுல்லாக போட முடியல. ஜஸ்ட்டு வாய்ஸில் மட்டும் சொல்லி முடிச்சிட்டோம். நீங்கள் வந்து சொன்ன மாதிரி நீங்கள் சால்வ் பண்ணி பாருங்கள், அந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி ஆன்சர் கிடைக்கும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.
நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம ஃபுல் ஹெச்எம்டிக்கு ஒரு ரீசன்ட் வீடியோ வந்து வரும். ஸோ மீன்வைல் நீங்கள் வந்து ஹெச்எம்டி கான்செப்ட்ஸ் ஓவராலாக நம்ம டோட்டல் கான்செப்ட்ஸ் வந்து கிளியர் டிஸ்கஷன்ஸ் வந்து இருக்கும், ப்ராப்ளம்ஸ் டிஸ்கஷன்ஸும் இருக்கும், ஹெச்எம்டி பிளேலிஸ்ட்டில் இருக்குது. ஸோ அதை யூஸ் பண்ணி நீங்கள் லேர்ன் பண்ணிட்டுருங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் கீப் சப்போர்ட்டிங்.